ஒருக்க செய்து பார்க்க அந்த அளவு கண்டுபிடிச்சேன் நான். இதுக்கு இஞ்சி திட்டுலாம் நல்லா இருக்கும். இஞ்சி திட்டா சத்து கூட சேர்வை கூட இருக்கும். கொடுப்போம். என்ன காரணம்னு சொன்னால் சின்ன ஆக்களை மனசு சோறக்கூடாது. என்ன மனசில் ஐயோ மற்றாக்களுக்கு கிஃப்ட் கிடைச்சது எனக்கு கிடைக்கிறேன்ட்டு அவங்க கவலைப்படக்கூட. அப்போ மற்ற ஆறுதல் பெருசாகவே மற்ற பிள்ளைகள் வர்ற எல்லா பிள்ளைகளுக்குமே நாங்கள் கிஃப்ட்டு கொடுப்போம். அதே அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வீட்டை தான். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீடியோ பார்க்க முன்னால் நான் உங்களோட நிறைய கதைக்கணுமென்று ஆசைப்பட்டு வருஷ தொடக்கம் எனக்கு நிறைய ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கேன். ஒரு ஹாப்பியாக இருக்குது. மோனிக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், ஒரு ஹாப்பியாக இருக்குது. போன மாதம் இந்த சேனலை நாங்கள் ஓப்பன் பண்ணினாங்கள். மோனிக்கா தான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு கொண்டு வந்தவா. அப்போ மோனிக்கா ஒன்று சப்ஸ்கிரைப் கூடையில உண்மையில ஒரு சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் போடுது சீக்கிரம் நாங்கள் சப்ஸ்கிரைப் அடைஞ்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி மோனிக்காவுக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்னா அம்மா சப்ஸ்கிரைப் கிடைச்சிட்டுது, நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ செய்யலாம். என்னென்னு சொன்னால் நான் மோனிக்கா ஹம்சி என்று சொல்லி இப்படி எங்களுக்குள்ளே தான் இந்த வீடியோ போகுது. இவர் கூடுதலாக கடைக்கு போனாருன்னு சொன்னால் கடை வீடியோ, வெளி ஓட்டங்கள் வந்தால் ஓட்ட வீடியோ அது மிஸ்டர் சுமனில் போட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ எங்களுக்கும் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே. நான் செய்கிற தொழில்களும் எனக்கு வேறு ஓடர்களையும் நான் இந்த வீடியோலேயே பகிர்ந்து கொள்ளுவேன். மற்றது எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு எங்கள் மோனிகா பிளாக் சேனலில் வந்து இப்போ எங்களுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு அப்போ சொல்லியிருந்தார். நாங்கள் முதல் வீடியோவில் சொல்லியிருப்போம் என்னென்னா கிறிஸ்மஸுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ஒரு விளையாட்டு ஒரு கேம் மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கிறோம்ண்டு. ஆனால் எங்களுக்கு கிறிஸ்மஸுக்குள்ளே கிடைக்கல. நியூ இயருக்கு அந்த மோனிகா சேனலை முதல்ல ஆரம்பித்து வச்சதே மோனிகா தான். மோனிகாண்ட பேரில் தான் நாங்கள் அந்த சேனல். அதை விட ஒரு விருப்பம் என்னென்னு சொல்லி சொன்னால் அவள் அந்த சின்னாக்களுக்கு கேம் வச்சு போட்டி வச்சு கிஃப்ட்டுகள் கொடுக்கணும் வேண்டாம். ஏன்னா தண்டை சேனலில் எனக்கு சப்ஸ்கிரைப் கிடையாது. நான் அதை சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமென்னு சொல்லி அது எங்களோட செலவால் நாங்கள் ஒரு கொஞ்சம் பிள்ளைகளை தெரிவு செய்து அவங்களுக்கு ஒரு போட்டி வச்சு மோனிகா எல்லாம் சேர்ந்து அதை ஒரு போட்டி வச்சு அவங்களுக்கு அதை ப்ரைஸாக கொடுக்கணுமெண்டு கூடிய சீக்கிரம் அதையும் நாங்கள் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு அதையும் வந்து மோனிக்காவை வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவும் எந்த மாதிரி கிஃப்ட்னு பார்த்தீங்களா, இப்போ வந்து எங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. சில பேருக்கு வந்து ஸ்கூல் திங்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோலாம் வசதியாக இருக்காது. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கூல் திங்ஸ் வாங்கி கொஞ்சம் பிள்ளைகளை செலக்ட் பண்ணி கேம் வச்சு அதுவும் என்ன சொல்லுங்க கேம் வச்சு கூட கேம்ல வின் பண்றவங்களுக்கு மட்டும் அப்படின்னா கொஞ்சம் மனசு நோவும் இல்லை பங்கு பெற்ற எல்லாருக்குமே கொடுப்போம். என்ன காரணம் சொன்னா சின்ன ஆக்களை மனசு சோறக்கூடாது. என்ன மனசுல ஐயோ மற்றாக்களுக்கு கிஃப்ட் கிடைச்சது எனக்கு கிடைக்கிறேன்ட்டு அவங்க கவலைப்படக்கூட. அப்போ மற்ற ஆறுதல் பெருசாகவே மற்ற பிள்ளைகள் வர்ற எல்லா பிள்ளைகளுக்குமே நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். அதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு அதை விட ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ அதுக்கு மோனிக்கா தான் செய்யணும் எப்போ அப்பா செய்வோம்னு கேட்டுக்கொண்டு இருக்கா. நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பம். அப்போ நாங்கள் அவள் ஸ்கூல் டியூஷன்கள் இருக்கிறபடியாக இடையக்குள்ளே அந்த லீவுகளை பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் இன்றைக்கு இந்த வீடியோ வருஷ தொடக்கத்தில் நான் இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் செய்ய போகிறேன். குக்கிங் வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லி சொன்னதுன்னா நான் கோழிப்புக்கு தான் செய்ய போகிறேன். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்ன்றதை என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன், என்ன மாதிரி செய்ய போகிறோன்றா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கோழிப்புக்கைக்கு தேவையான பொருட்கள் இது 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரம்பையில் இஞ்சி உள்ளி பேஸ்ட் அடிக்க போகிறேன். மற்ற பச்சை மிளகாய், தேசிக்காய், வெங்காயம், தக்காளி பழம், அதே இங்கால கேரட்டு சின்ன வெட்டி கிடக்கு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு, இங்கால வெங்காயம் சம்பல் போட போகிறேன், தயிர் சம்பல் போட போகிறேன். அதுக்காக தயிரும் வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கால எண்ணெய், தூள், உப்பு, மஞ்சத்தூள், இறைச்சிச்சரக்கு இவ்வளவும் தேவையான பொருட்கள். அங்கால தேங்காய் பால் முக்கியமாக என்னென்னு சொன்னால் இறைச்சி எல்லாம் அவிஞ்சு கொண்டு வேறு தண்ணியில் எல்லாம் அவிஞ்சோன்னா கடைசியாக இறக்கைக்கு தான் தலைப்பால் விட்டு இறக்க போகிறேன். இப்போ வாங்கோ செய்முறையை பார்ப்போம் கோழிப்புக்கை எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி. இப்போ சட்டி சூடாகிட்டு நான் ரைஸ் குக்கர் சட்டி ரைஸ் குக்கர் பழுதாக போச்சு. அதுக்கு சட்டியை எடுத்து வரேன். அதை தான் கேஸ் அடுப்பில் வச்சு செய்ய போகிறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் கொதிச்சு கொண்டு வர நாங்கள் வெங்காயத்தை போடணும். அதோட முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கருவா போட போகிறோம்.
முடிஞ்சது போல. சரி, கருவான் முடிஞ்சது. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதை வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொண்ணு பொரிஞ்சு கொண்டு விரட்டட்டும். அதில் பொரிஞ்சு கொண்டு வரைக்கும் நான் இஞ்சி உண்டு பேஸ்ட்டையும் மிக்சியில் அடுத்து எடுத்த அப்புறம் இது பொரிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் மெட்ட என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துடுது. நான் இதில் கொஞ்சம் கருவாக்கடை இருந்தது அப்புறம் போட்டுன்னா இனிமேல் நான் இந்த உருளைக்கிழங்கு எங்கே சேர்த்து எனக்கு இது சேர்த்துறது பிடிக்காத நான் கோழி பிள்ளைக்கு மிளகாய் சிரிக்கோழி அதோட இது கூட இங்கே ரம்பையில் போடுறேன். பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சு கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வரட்டுக்கும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்குவோம். அது அப்போ தான் குயிக்காக பொரியும். ஃபுல்லாக பொரிஞ்சு கொண்டு வர அடுத்தது இறக்கி இது போடுவோம். என்னது இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு நம்ம பொரிஞ்சு கொண்டு வரதுன்னு பொரிஞ்சு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சரி, இப்போ நான் எல்லாம் வதங்கி கொண்டு வந்தது இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போடணும். கொஞ்சம் எல்லாம் வதங்கி கொண்டு வர பச்சை வாசனை போட்டால் நான் தூள் மஞ்சத்தூள் கிளம்பி இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கும் போனால் அப்புறம் இந்த மெட்டை சேர்த்துக்கணும். சரி, இஞ்சி உள்ளி பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கி கொண்டு பச்சை வாசனை போயிட்டுது. இனிமேல் மஞ்சத்தூளை சேர்த்து கொள்ளுவோம். அதனால் மஞ்சத்தூள் போட்டு இது தனி மிளகாய் தூள் இல்லை, கறித்தூள். நாங்கள் கறிக்கு சேர்க்குற தூள் தான் சேர்க்கிறோம். இது ஃபுல்லாக எண்ணெயில் கொஞ்சம் பிரண்டு கொண்டு வர நாங்கள் இனிமேல் சிக்கனை போடுவோம். ஓகே, இனிமேல் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசின்னு சொன்னால் 1/2 கிலோ சிக்கன் சேர்க்கணும். 1 கிலோன்னா 1 கிலோ எல்லாமே சரி சமனாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டையும் ஒரு நல்லா இருக்கும். எல்லாமே அளவோடு சேர்த்தா தான் எல்லாமே ஒரு நல்ல டேஸ்ட்டையும் ஒரு சாப்பிடவும் இதமாக இருக்கும். எல்லா சிக்கனை குறைச்சிட்டு அரிசியை கூட்டிச்சிங்கிறது சொன்னால் இந்த கோயில் புக்க மாதிரி போயிடும். கோயில் அன்னதான சோறு மாதிரி வேணும். எல்லாமே இப்போ நாங்கள் கோழி புக்கைக்காய் இருக்கிறதுக்கு இல்லாட்டிக்கு பிரியாணிக்கு இருக்கிறதுன்னு எல்லாமே சரி சமயம் தான் சேர்த்து கொள்வோம். இது கொஞ்சம் வெண்ணெயில் அப்படியே 2 அவிஞ்சு கொண்டு விரட்டுக்கும். அடுத்த கட்டம் நாங்கள் தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் சிக்கன் வதங்கி வந்துட்டு இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துனா அந்த மிளகு வதங்குறதுக்காக இப்போ இதுக்கு உப்பை சேர்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்துட்டு சேர்க்கலாம். டெவல் மாதிரி இருக்கு. இப்போ வேறுங்க தண்ணியை ஊற்றினா அப்புறம் வேறுங்க 2 மாறம் போடுறது அது பார்க்க இது மாதிரி இருக்கும். தண்ணியை பாருங்க நான் அளவு எடுத்து வச்சுக்கிறேன் 1.5 கப்புக்கு. ஏன்னா அந்த ஒரு கச்சை இது பார்க்க அந்த அளவு கண்டுபிடிச்சேன். இதுக்கு 1.5 கப்புக்கு இதுக்கு ஃபுல்லாக விட்டுனா ஓகே கணக்காக வேறு. அப்போ இப்போ குழம்பு வேற ஓகே. நான் தான் கலக்க போறேன். இனிமே நான் இதுக்குள்ள தேசி இத பாக்க என்ன மாதிரி சட்டி கால வேக்கல தண்ணி ஊத்தி வச்சிட்டு போவோம். சரி, அதுக்கு தேசி புளியை சேர்த்து கொள்ளுவோம். ஒரு தேசி புளி சேர்ப்போம். பார்த்து காணாட்டுக்கு பிறகு பாதியை சேர்த்து கொள்ளலாம். அதுக்கு தானே தேசி புளி போடுறோம். அது புளி, இது தேசி புளி. இப்படி கலக்குவோம். அம்மா தேசி புளி சேர்க்க ஓகேவா? இங்கே கலக்க வேண்டாம் வைக்கணும். காணும்
தேசிப்புளி 1.5 பாதி சேர்த்தா தான் காணும். அப்போ 1.5 பாதியை நாங்கள் சேர்த்தோம். ஏன்னா நான் போன முறையும் 1.5 வச்சு இந்த அரிசி போட்டதுக்கு 1.5 பாதி தேசிக்காக சேர்த்தேன். அப்போ தான் கணக்காக சரி காணாதுன்னு சொன்னி போட்டு விடக்கூடாது. அப்படி எதுவும் மணக்கும். முதல்ல பிரியாணிக்கும் இதுக்குமே கோழி புக்கைக்குமே நாங்கள் தண்ணி கொதிச்சு கொண்டு வரைக்கும் தேசி புளியை சேர்த்துருவோம். ஒரு அவிஞ்சு கொண்டு வரைக்கிற அரிசியெல்லாம் அவிஞ்சு கொண்டு வர கணக்காக பதமாக இருக்கும். ஓகே, இது கொதிச்சு கொண்டு வந்த அப்புறம் அரிசியை போடுவோம் நாங்கள். சரி, இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு சிக்கன் எல்லாம் அவிஞ்சு கொண்டு தண்ணியும் கொதிச்சு கொண்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் அரிசியை சேர்த்துக்கொள்வோம். தெரியாதா புகையாத போன தெரியாதா கொஞ்சம் மட்டும். ஓகே, சரி, இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டு வேற தான் கொஞ்சம் பத்தி கொண்டு அவிஞ்சு கொண்டு நல்லா அந்த அரிசி அவிஞ்சு கொண்டு தண்ணியெல்லாம் விட்ட தண்ணியெல்லாம் பற்றி கொண்டு விரையில நாங்கள் முதல் பாளையம் விட்டு விட்டுட்டு இறக்குவோம். ஓகே, சரி, இப்போ நல்லா அவிஞ்சு கொண்டு வந்திருக்கும் அரிசி பார்ப்போமா. ஓகே, 3/4 பேருக்கு வந்துடுது. இது கொஞ்சமாக அடுப்பை நல்ல லோவில் குறைச்சி விட்டுட்டு நாங்கள் பற்ற விட்டோம்ல. சரி, அதோட இப்போ நாங்கள் தலைப்பாளையம் சேர்த்துக்கோம். என்னது? இறைச்சி சிறகு தூள் வாசத்துக்கு இறைச்சி வாசனை வரும். என்ன இறைச்சி சிறகு தூள் அப்போ நிறைய சேரும், நிறைய வாசனை இல்லை அப்படின்னா எரிக்கும். பிறகு சாப்பிடுங்க உரைப்பாக்கும் கேரம் மாதிரியான அளவாக தான் சேர்க்கணும். இனிமேல் இதை ஃபுல்லாக அடுப்பை குறைச்சி விட்டு ஃபுல்லாக வத்த விட்டுட்டு அப்படியே இறக்கப்போம். இப்போ சரி, இப்போ பார்ப்போம் நாங்கள் எப்படி கோழி பூக்க வந்திருக்கேன்னு சொல்லி இறுதி நல்ல மாதிரி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுகி கொண்டு வந்துட்டுது. இந்த நல்லா இறுகி நல்லா சோறும் நல்லா அவிஞ்சு கரைஞ்சி கொண்டு வந்துட்டுது. கோழி பூக்கைக்கு எப்படி எப்போவுமே சோறும் நல்லா கரையும். கரைஞ்சி அவிஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு கேரட்டுகள் சேர்த்தபடியாக நாங்கள் இப்படியே அடுப்பு ஓவ் பண்ணி விட தானாக வத்தி கொஞ்சம் ஆறி கொண்டு வர தானாக வத்தி அந்த அப்படி இறுகி கொண்டு வரும். கோழி புக்காக இருக்குமே நாங்கள் சக்கரை பொங்கல் அப்படி இறுகி கொண்டு வர நான் இப்போ அடுப்பை ஓவ் பண்ணி விட போகிறோம். ஓகே ஓகே, இப்போ கம்சியாக்கு பசிக்கு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு கம்சியாக்கு இந்த வத்தக்கு முன்னமே அவள் சாப்பிட போகிறாவா. கொஞ்சம் இது கொஞ்சம் ஆறி அப்படியே திரண்டு கொண்டு வந்தாங்க தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, சரி, கோழி புகை ரெடியாகி கம்சியாக நானும் சாப்பிட்டேன். இவர் இப்போ தான் வந்தவன். அப்போ இவர் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லட்டு. கராச்சியிலேருந்து இப்போ தான் வந்து நான் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. அப்போ அதை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் போக வேணும். அது சாப்பிட்டு போகணும்னு நிற்கிறேன். அப்போ வந்து சாப்பாடு வந்து கோழிப்புக்கு இப்போ நேரம் வந்து 2:30 ஆகிட்டுது. 2:30 ஆகினா 2:30 பிறகு தான் அங்கே வந்து கராச்சியில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்டா சரியான வெயில் வைக்க உண்மையிலே 2 தான் தலையில் முடியெல்லாம் கொட்டப்பட்டதாங்க. அப்படின்னு என்ன செய்கிறது? அப்படி முடி கொட்டப்பட்டு கொண்டு பார்க்காம நின்றா இங்கே சாப்பிடாது. அப்போ அதனடியால் நாங்கள் கராச்சியில் நின்று தான் நாக வேணும். மற்றது வந்து எங்கள்கிட்ட சேனல் பார்க்குறீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். 2 நாளில் வந்து மோனிகா இல்லை, மோனிகா வந்து அவங்களோட சுடுவது போட்டு வச்சிருக்கலாம். யார் யாருக்காவது இது என்ன அரிசியில் செய்தது? இங்கே திட்டல செய்தது நல்ல இது நல்ல அரிசி சாப்பிடும். அன்றைக்கு செஞ்ச நல்லா இருந்த ஒருக்கா நிறைய தடவை செஞ்சவா நீங்க எப்போ சொல்றீங்க? ஓகே, நல்லா இல்லையன்று இல்லை, பசி தான் 2:30 ஆகிடுது. பசி நல்லா இருக்குது. அந்த திட்டம் நான் பிடிச்சிருந்தது அவ்வளோதான். அந்த திட்டம் இது கஞ்சிக்கு தான். சரி சரி, நல்லா இருக்கு. நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்க. வேறு லெவலுக்கு இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். இந்த அரிசி எனக்கு வெண்ணெய் திட்டம்னா கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது. அப்போ அதை எனக்கு பிடிக்கல. இஞ்சி திட்டெல்லாம் நல்லா இருக்கும். இஞ்சி திட்டம் சத்து கூட சேர்றது மாதிரி கூட இருக்கும். ஓகே, அப்போ நான் நல்லா இருக்கு. ஓகே, அதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோடைய கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.